திறமையில் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்த்துருக்கோம். இப்போ திறமையில் சமத்துவம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிறப்பால எல்லோருக்கும் திறமைகள் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. நீங்கள் யாருக்குமே வந்து பார்த்துட்டு அப்படின்னு கேட்டால் திறமை கூட குறையல இல்லை. எல்லாருக்குமே மூளையோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் யோசிக்குது எல்லாமே. சரியா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் என்றால் நமக்கு எது ரொம்ப முக்கியம்? ஆர்வம். ஆர்வம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஆர்வமாக பாடம் நடத்துவதற்கு எந்த முயற்சினாலும் எடுக்கலாம். நான் எதையாவது ஒன்று ஒரு கதை சொல்லலாம், அல்லது ஏதாவது ஒரு மாடல் எடுத்து கூட காட்டலாம். ஆனால் ஆர்வம் அப்படிங்கிறது நீ உனக்குள்ளாக தான் நீ வளர்த்துக்கணும். அப்போ தான் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நம்மளால் நிச்சய முடியும், முழு மனதோடு சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். அல்லது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு இருப்போம் வந்துட்டு. சரியா? இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் வாசித்தோம் ஏற்கனவே. இப்போ அந்த 11வது பக்கத்தில் அந்த ரெண்டாவது பேராகிராஃப் வந்து வாசிக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு பாடம் என்னன்னு பாருங்க. மலைகளால் சூழப்பட்ட அழகிய ஊர் நல்லூர்பட்டி. அந்த ஊர்ல புகழ்பெற்ற இசைப்பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளியில் சிறந்த இசை ஆசிரியராக வித்யா என்பவர் மாணவர்களுக்கு இசை கற்றுக்கொண்டு வந்தார். அந்த பள்ளியில படிப்பது ஒவ்வொரு மாணவருக்கும் கனவாக இருந்துச்சு. ஏன்னா வித்யாவின் வழிகாட்டுதலில் பல மாணவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இசைக்கலைஞர்களாக தேர்வு இருக்கிறார்கள் அப்படின்னு. அந்த ஆண்டு புதிய மாணவர்களுக்கான சேர்க்கை தேர்வு நடந்துச்சு. புதுசாக சேர்க்கிறாங்க. ஏராளமான மாணவர்கள் கூடினர். அத்தேர்வுக்கு அங்கிருந்த கிராமத்தில் இருந்த ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஆனந்த் என்ற மாணவன் வந்தான். அவன் பார்ப்பதற்கு எப்படி இருக்கான், மிகவும் ஒல்லியா எளிமையான உடை அணிந்து வந்திருக்கான். ஆனால் சொல்ல போனா யார் மாதிரி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் முகேஷ் மாதிரி இருந்திருக்கான். அவனோட தோற்றத்தை பார்த்து சில மாணவர்கள், இவன் எப்படி இசைப்பள்ளிக்கு வர முடியும், இவனுக்கு என்ன திறமை இருக்க போகுது என முன்னுமுணுத்திருக்காங்க. சிலர் அவனை கேலியாகவும் பார்த்திருக்காங்க. ஆனால் அவனுடைய இசை ஆசிரியையான வித்யா எப்போதும் தோற்றத்தை கொண்டு ஒருவர் அறிஞ்ச மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அவர் ஒவ்வொரு மாணவனையும் சமமாக நடத்தினார். நுழைவுத் தேர்வு தொடங்கியது. ஒவ்வொரு மாணவரும் தங்கள் திறமையை வெளிப்படுத்த இசை கருவிகளை இசைத்து காட்டினார். அதை எடுத்து ஒவ்வொரு கருவியாக இசைத்து காட்டுறாங்க. ஆனந்தின் முறை வந்தது. இப்போ ஆனந்த் வந்தாச்சு. அவனது தோற்றத்தை பார்த்து கேலி செய்த சில மாணவர்கள், அவன் என்ன செய்ய போறான் என ஆர்வத்தோடு பார்க்கறீங்க. ஆனந்த் மேடைக்கு வந்தான்.